எவ்ரிவான், இன்னைக்கு நாம இந்த சைனீஸ் ரொமான்டிக் டிராமாக்கான 6th எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோ காலில் அடிபட்டிருக்க ஹீரோயினுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு அப்புறம் ரொம்பவே ரொமான்டிக்காக அவங்க ஈரமான தலைமுடிக்கு ஹேர் ட்ரையர் போட்டு காய வச்சிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னே நீங்கள் சொன்ன விஷயத்த நான் திரும்ப கேட்க ஆசைப்படுறேன்னு ஹீரோயின் சொல்ல, நான் உன் கூட ஒன்றா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆசைப்படுறேன்னு ரிப்ளை பண்ணிட்டு கிஸ் பண்ணுறதுக்காக பக்கத்தில் போகும்போது திடீர்னு டமால் டுமால்னு இடி இடிக்க ஆரம்பிச்சிடவும் ஹீரோயின் பயந்துடுறா. அப்பையும் நம்ம ஆள் விடலையே, வாச்செல்லாம் நாம ஜாலியாக இருப்போன்னு ரொமான்டிக்காக கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பவர் கட் ஆகிடுது. பார்த்தா அதுக்கு குறுக்க இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி மழை வீட்டுக்குள்ளே பெய்ய ஆரம்பிச்சிடுது. பிகாஸ் நம்ம ஹீரோ வீட்டு ரூஃப் டாப் உடஞ்சி போயிருக்கோம். ஸோ லீக் ஆகுறதுனால ஓகேவா, கஷ்டமோ நஷ்டமோ ஒன்றாவே சேர்ந்து சமாளிப்போன்னு சொல்லி லீக் ஆகிற எல்லா இடத்துலையும் பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம ஆளுங்க 2 பேரும் தூங்க போயிடுறாங்க. ஆனால் இருட்டில் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறத பார்த்து பக்கத்தில் போகலாமா வேண்டாமான்னு ஹீரோ யோசிக்கிறாரு. பார்த்தா அதுக்கு டமால் டுமில்னு இடி இடிக்கவும் ஹீரோயின் பயத்தில் கத்திடுறா. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஆளு பின்னால் இருந்து நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்புறம் என்ன, ஸ்ட்ரைட்டாக ஆக்ஷன் தான். உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கா? நமக்குள்ள இந்த கான்ட்ராக்ட் இன்னும் வேலிடாக இருக்கா? அப்படி இல்லைனா நான் அதை திரும்ப சைன் பண்ண கூட ரெடியாக இருக்கேன்னு ஹீரோ சொல்ல, நக்கலாக சிரிச்சுக்கிட்டே, நான் நினச்சதை விட நீ நிஜமாவே ரொம்ப பெரிய பைத்தியமாக இருக்கேன்னு ஹீரோயின் சொல்லவும், ஆமாம் நான் பைத்தியம் தான், உன் மேலே தான் எனக்கு பைத்தியம்னு சொல்லி ஹீரோ கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த சொல்லவும் ரொம்பவே சந்தோஷப்படுற நம்ம ஹீரோ ஒரு சின்ன குழந்தை மாதிரி அவங்க வயிற்றுல படுத்துக்கிட்டு, இந்த விஷயம் என்னோட பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்ல, நீ இதுக்கு முன்னே உன்னோட அப்பாவை பற்றி பேசினதே இல்லையே, இன்னும் உயிரோட இருக்காரான்னு ஹீரோயின் கேட்கும்போது, இல்லை அவர் இறந்து போய் பல வருஷம் ஆச்சு. ஸோ என்னோட அம்மாவுக்கு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கன்னு 2 பேருமே ரொம்ப எமோஷ்னலாக அட்டாச் ஆகிடுறாங்க. எப்படி நாம எல்லா உண்மைகளையும் சொல்றது? முக்கியமாக இந்த குழந்தை உருவானதுக்கான காரணம் இன்னொரு குழந்தை உயிரை காப்பாத்துறதுக்காக தாங்கிற உண்மை ஹீரோக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன மன்னிப்பாரா மாட்டாராங்கிற கன்ஃபியூஷன்ல ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவே இங்க ஹீரோயின் தம்பி பூஜிங் ஜிங் பக்காவா பிளான் பண்ணி ஹீரோவை மாட்டி விட்டுறதுனால அவரை பாக்ஸிங்ல இருந்து கம்ப்ளீட்டா பேன் பண்ணிடுறாங்க. ஸோ இதை வச்சு ஹீரோயினை எமோஷ்னலா அட்டாக் பண்ணோன்னா திரும்ப அவ நம்ம ஃபேமிலிக்குள்ள வரமாட்டா. ஈவன் நமக்குமே அப்பாவோட சொத்து எந்த ஷேரும் பிரியாம ஃபுல்லா கிடைச்சிரும்னு இவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். தென் தேங்க்ஃபு ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நான் உன்கிட்ட ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி தனியாக பேசணும்னு சொல்ல, இனி நமக்குள்ள எதுவும் இல்லை, உன்னோட வேலைகளை நீ பாரு, இதுக்கப்புறம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறதுனால கடுப்பாகிடுறவன் ஹீரோயினை மீட் பண்ண கிராமத்துக்குள்ளே வரும்போது ஆப்போசிட்ல வேன்லி நடந்து வரதை நோட் பண்ணி இங்கே ஸ்விட்ச் போட்டால் அங்கே லைட் எரியுங்கிறத உணர்ந்து ஏதோ ஒரு பேப்பரை கீழே தூக்கி போட்டு போயிடுறான். என்னவா இருக்குங்கிற சந்தேகத்துல வேன்லி பிரிச்சு பார்த்தா அதுல நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இல்ல, ரிசல்ட் நெகட்டிவ்னு போட்டிருக்கவும் செம்ம தீனி கிடைச்சிருக்கு, இதை வச்சு ஒரு பெரிய விருந்தே நடத்தலான்னு ஏதோ பிளான் போட ஆரம்பிச்சிடலாம். கட் பண்ணா பூஜிங் ஜிங் பண்ண ஃபோர்ஜரி வேலையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. நான் இது எல்லாத்தையும் நம்ம கம்பெனி முன்னேற்றத்துக்காக தான் செஞ்சிட்டு இருக்கேன், ஆனா உங்களை அசிங்கப்படுத்திட்டு போன ஹீரோயினை மறக்காம இன்னும் அவளுக்காக ஏன் இப்படி பணிஞ்சு பேசிட்டு இருக்கீங்கன்னு பூஜிங் ஜிங் கேட்க, சம்பந்தமே இல்லாத விஷயத்த பத்தி பேசி டைவர்ட் பண்ண பார்க்காத, உன்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாம தானே ஹீரோ ஒதுங்கி இருந்தான், அப்புறம் எதுக்காக நீ அவனை தேடி பிடிச்சி இப்படிலாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, பிரச்சனைகள்ல மாட்டி விட்டுட்டு இருக்கன்னு அப்பா கேட்க, நான் இதெல்லாம் நம்ம கம்பெனி வளர்ச்சிக்காக தான் பண்ணிட்டு இருக்கேங்கிறது ஏன் உங்களுக்கு புரியல, அதை விட்டுட்டு ஏன் இப்படி மருமகனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பூஜிங் ஜிங் கேட்கவும், இதுதான் உனக்கு கடைசி வார்னிங், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நாசமா போடா நான் என்ன தண்ணி தெளிச்சு விட்டுருவேன்னு அப்பா திட்ட, கூடிய சீக்கிரம் நீங்க என்ன நினைச்சு பெருமைப்பட போறீங்க, அதே நேரம் இப்படி ஒரு நல்ல பிள்ளைய தப்பா பேசிட்டோமேன்னு வருத்தப்பட போறீங்கன்னு சொல்லிட்டு பூஜிங் ஜிங் கிளம்பிடுறான். ஆனா ரொம்ப பாவம் நம்ம ஆளுங்க, இங்க நடந்துகிட்டு இருக்க உள்நாட்டு போர் எதை பத்தியுமே தெரியாம ரொம்ப ஜாலியா ரிலாக்ஸா நடந்து போயிட்டு இருக்கும் போது மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் ரவுண்டு கட்டி ஹீரோவை பாக்ஸிங் மேட்ச்ல இருந்து கம்ப்ளீட்டா பேன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம உங்க கம்பெனிக்காக விளையாட போய் தான் ஹீரோவுமே இந்த ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டாரு, அப்புறம் எப்படி உங்க 2 பேருக்கு நடுவுல எந்த ப்ராப்ளமும் இல்லாம ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும், ஐயோ நாம பூ ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தருங்கிற உண்மை ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னு ஹீரோயின் ரொம்ப பேனிக் ஆகிடுறாங்க. ஆனா நம்ம ஆளுக்கு தான் ஏற்கனவே இதெல்லாம் தெரியும்ல, ஸோ பெருசா அழட்டிக்காம, நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க மாதிரி என்னோட ஒய்ஃபான ஹீரோயினுக்கும் இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் ஸ்கேண்டல் பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஹீரோ டிஃபென்ஸ் பண்றாரு.
அப்பாடா தப்பிச்சோன்னு சொல்லி பெருமூச்சு விடுற நம்ம ஹீரோயின் அவரை பாதுகாக்கிறதுக்காக, ஈவன் ஹீரோக்குமே இந்த ப்ராப்ளம்ல எந்த சம்பந்தமும் இல்ல, என்னோட தம்பி புறம்போக்கு பூஜிங் ஜிங் தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம். டேய் தம்பி, கூடிய சீக்கிரம் நீ பண்ண எல்லா தப்புக்கும் ஆதாரத்தோட நான் நிரூபிச்சு உன்னை ஜெயிலுக்கு அனுப்புறேன்டான்னு ஹீரோயின் மீடியாவுக்கு முன்னால சபதம் போடுறாங்க. உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ சிஸ்டர்னு இவன் ரொம்பவே தெனாவட்டா இருக்கான். பட் ஹீரோயினோட பூ ஃபேமிலினால தான் தான் பையனோட பாக்ஸிங் கெரியர் பாதிக்கப்பட்டிருக்குங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டதும் ஹீரோ அம்மா ரொம்ப பேனிக் ஆகிடுறாங்க. பார்த்தா அதுக்கு இந்த வென்லியும் அவளோட அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு தாறுமாறா ஏற்றி விடவும் ரொம்பவே டென்ஷன் ஆகுற அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஸோ வென்லி நல்ல பேர் எடுக்கிறதுக்காக ஹீரோ அம்மாக்கான மருந்து தேடும் போது தான் ஹீரோயினோட கான்ட்ராக்ட் பேப்பரை பார்த்துட்டு உடனே ஃபோட்டோ எடுத்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடுறா. இது எதுவும் தெரியாம நம்ம ஹீரோயின் ஓரளவுக்கு எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்ததும் கோவப்படுற அம்மா அவனை கண்ணத்திலேயே அரைஞ்சி, இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுமா நீ இவ கூட பழகிட்டு இருக்க, ஏண்டா இப்படி ஒரு முட்டாளா இருக்கன்னு கேட்க, அம்மா அது வந்துன்னு ஹீரோயின் ஆரம்பிக்கிறா. நீ எதுவும் பேசாதன்னு கோவப்பட்டு கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஹீரோயினுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் எல்லாத்தையும் தெளிவா சொல்லி புரிய வைக்கிறேன்னு ஹீரோ ஆரம்பிக்கிறாரு. ஆனா வழக்கம் போல வென்லியோட அம்மா உள்ள பூந்து குட்டையை குழப்பறதுக்காக ஹீரோயினை பத்தி ரொம்பவே தப்பா பேச ஆரம்பிக்கவும் கடுப்பாகிடுற ஹீரோ, இது எங்க ஃபேமிலி விஷயம், தயவு செஞ்சு வெளியில போங்கன்னு சொல்ல, அவங்க ஏண்டா வெளியில போகணும்னு கேட்டு ஹீரோவோட அம்மா வென்லி அம்மாக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோக்கு நடந்த அநியாயத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, ஆனா நான் இப்ப அவரை உண்மையா நேசிக்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கேன்னு உண்மையை சொல்றா. ஆனா இதை கேட்டு ஹீரோவால சந்தோஷப்பட முடியல, பிகாஸ் அவரோட அம்மா அழுதுட்டு இருக்காங்க. பத்தாதுக்கு ஹீரோயினோட கான்ட்ராக்ட் மேரேஜை பத்தி இன்டர்நெட்ல ரொம்ப வேகமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடுது. பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுற ஹீரோவோட அம்மா, என் குடும்பத்தோட நிலைமையை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ என் பையனுக்கு காசு கொடுத்து வாங்கியிருக்க, நான் உன்னையும் உன்னோட குழந்தைங்களையும் என் ஃபேமிலியில ஒருத்தர் மாதிரி தான் பார்த்தேன், ஆனா நீ உன் குடும்பத்துக்கு லாயலா இருக்கிறதுக்காக என் பையன் வாழ்க்கையில விளையாடிட்டியேன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. நான் என் முழு விருப்பத்தோட தான் இந்த கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டு ஹீரோயின் கிட்டே இருந்து காசு வாங்கினேன், ஆனா இப்ப எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு, நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை இன்னொருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு உண்மையா காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த கான்ட்ராக்ட் ஜஸ்ட் ஒரு பேப்பர் தான், நாங்க ரெண்டு பேரும் பிரியாம கடைசி வரை ஒன்னா சேர்ந்து வாழ ஆசைப்படுறோம். முக்கியமா ஹீரோயின் இப்ப என்னால பிரெக்னென்ட் ஆகிட்டான்னு ஹீரோ சொல்ல, ஆட நான் பெத்த லூசு பயலே இன்னுமா நீ இவளை நம்பிட்டு இருக்கன்னு கேட்டு டேங்க்ஃபூ தூக்கி போட்ட அந்த பேப்பர் எடுத்து காட்டுறாங்க. ஹீரோயின் படிச்சுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி நான் பிரெக்னெண்டா இருக்கிறதா தானே சொன்னாங்க, ஆனா இதுல எப்படி நெகட்டிவா வந்ததுன்னு தெரியாம ரொம்ப பேனிக் ஆகிடுறாங்க. ஈவன் ஹீரோவுமே அவங்கள புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்றாரு. ஆனா அம்மா உன்னை எப்படிலாம் இவ ஏமாத்திருக்கா, இன்னுமா இவளை பத்தி நீ புரிஞ்சுக்காம பைத்தியக்கார மாதிரி பின்னால சுத்திட்டு இருக்கன்னு கேட்க, எங்கேயோ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்கு, கூடிய சீக்கிரம் நான் அதை உங்ககிட்ட நிரூபிக்கிறேன்னு ஹீரோ சொல்லும் போது ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே அங்கே இருந்து ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோ ஃபாலோ பண்றதுனால ரொம்ப அப்செட் ஆகிடுற ஹீரோவோட அம்மா மயங்கி விழுந்துடவும் வேன்லி கத்த ஆரம்பிச்சிடுறா. ஸோ நம்ம ஹீரோ திரும்ப வீட்டுக்குள்ள வந்து தன்னோட அம்மாவை பார்த்துக்கிறான். பாவம் நம்ம ஹீரோயின் தன்னை சுற்றி நடக்கிற எதையும் புரிஞ்சுக்க முடியாம ரொம்ப சோகமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் லாக் பண்ணி, என்ன காரணத்துக்காக நீங்க ஹீரோவை கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன டீல் போயிட்டு இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கும்போது, இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி வென்லியோட அம்மா ஊர் மக்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து ஹீரோயினை கீழே தள்ளிவிட்டு பயங்கரமா அடிச்சு, இவ ரொம்ப கெட்ட பொண்ணு, ஒரு குடும்பத்தையே உருப்படாம பண்ண பாக்குறா, இவளுக்கு நல்ல எண்ணமே கிடையாது, இவளெல்லாம் அடிச்சு துரத்தணும்னு சொல்லி அவமானப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் மனசுடைஞ்சு போய் ரொம்ப அமைதியா இருக்கும்போது ஸ்கோர் பண்றதுக்காக அங்க வர டேங்க்ஃபூ தன்னோட கோட்டெல்லாம் கழட்டி அவங்கள காப்பாத்துறான். அப்பையும் விடாம மீடியா பீப்புள்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க. ஊர் மக்கள்லாம் ஹீரோயினை தப்பா பேசுறதுனால எதுவாக இருந்தாலும் என்னோட லாயர் கிட்ட பேசிக்கோங்க, மீறி ஹீரோயின் கிட்ட ஏதாவது கொஸ்டின் ரைஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் உங்க எல்லார் மேலேயும் நான் கேஸ் போடுவேன், முக்கியமா உங்க கிராமத்தோட தலைவர்கிட்ட பேசி உங்க எல்லாரையும் ஊரை விட்டு காலி பண்ண வச்சிருவேன்னு சொல்லி மிரட்டுறான். ஆனா இவன் தான் எல்லாத்துக்குமே காரணங்கிறதுனால உன்னோட உதவி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. நம்ம ஹீரோ தன்னோட அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விட்டுட்டு நான் ஆம்புலன்ஸ்க்கு கூப்பிடுறேன்னு சொல்ல அவங்க உடனே சிக்னல் கொடுக்குறாங்க. வென்லி புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் வேண்டாம், உங்க அம்மா பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்கன்னு சொல்லவும் ஹீரோக்கு எல்லாமே புரிஞ்சிருது. சரி அப்போ நான் டாக்டருக்கு கால் பண்ணி வீட்டுக்கே வந்து செக் பண்ண வைக்கிறேன்னு ஹீரோ சொல்றாரு. இல்ல நீங்க ஆறுதலா அம்மா பக்கத்துல இருந்தா அதுவே போதும்னு வென்லி சொல்ல, உண்மையாவே என்னோட அம்மா மயங்கி விழுந்தாங்களான்னு ஹீரோ கேட்க திருன்னு முழிக்கிறா. உண்மையை சொல்லு, நீ தானே அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை ஆன்லைன்ல அப்லோட் பண்ணன்னு ஹீரோ கேட்கவும், ஆமா உங்க மேல இருக்கிற அக்கறையில நான் அதை படிச்சு பார்த்தேன், ஏதோ வில்லங்கமா தெரிஞ்சுது, அதனாலதான் உங்களை சட்ட சிக்கல்ல இருந்து காப்பாத்துறதுக்காக அது என்னன்னு தெரிஞ்சுக்க நான் அப்லோட் பண்ணேன், பட் நான் அதை உடனே டெலீட் பண்ணிட்டேன்னு சமாளிக்க பாக்குறா.
இதுக்கப்புறம் எங்க விஷயத்துல மூக்க நுழைச்சினா அப்புறம் நடக்கிறதே வேற. ஒழுங்கா உங்க வீட்டுக்கு போற வழிய பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. ஹீரோயின் பாவமா ரொம்ப கஷ்டப்பட்டு தனியா நடந்து போயிட்டு இருக்கதை பார்த்துட்டு நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்றேன்னு டேங்க்ஃபூ கூப்பிடுறான். ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகவும் ஏன் இப்படி பிடிவாதமா இருக்கன்னு கேட்டுக்கிட்டே டேங்க்ஃபூ பக்கத்துல வரான். உண்மையை சொல்லு, எதுக்காக நான் பிரெக்னெண்டா இருக்கிறதா பொய் சொன்னேன்னு ஹீரோயின் கேட்க பதில் பேச முடியாம அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? என்னோட பையன் உயிருக்காக போராடிட்டு இருக்கான். ஸோ அவனோட அப்பாவான ஹீரோவை நான் திரும்ப மேரேஜ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் எங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறந்து அது மூலமா என் பையன் உயிரை என்னால் காப்பாற்ற முடியும். அது ஒரு டாக்டரான உனக்கே நல்லா தெரியும். அப்புறம் எதுக்காக இப்படிலாம் முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோயின் கேட்க ஒரு டாக்டரா உன்னோட பையன் உயிரை காப்பாத்துறதுக்காக என்னால இன்னும் நிறையவே செய்ய முடியும். பட் அதெல்லாம் விட்டுட்டு எதுக்காக நீ ஹீரோ பின்னால போயிட்டு இருக்க? ஒரு தடவை நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேங்கிறதுக்காக என் மேல இருக்கிற நல்ல அபிப்பிராயமே போயிடுச்சா உனக்கு? ப்ளீஸ் எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடு. கண்டிப்பா நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். இன்னொரு தடவை நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவங்கள கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வரான். ஆனா ஹீரோயின் அசர்றதாவே இல்ல. அவங்க வில் பவரை பார்த்துட்டு டேங்க்ஃபூவே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோயினுக்கும் இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் ஸ்கேண்டலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நிறையவே எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டர் கிட்ட கொடுத்துடுறாரு. ஈவன் நம்ம ஹீரோயினுமே தான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஹீரோக்கும் அந்த மேட்ச் ஃபிக்ஸிங் ஸ்கேண்டலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, தன்னோட தம்பி பூ ஜிங் தான் பக்காவா பிளான் போட்டு ஹீரோவை இதில் மாட்டி விட்டாங்கிறத நிரூபிக்கிறதுக்காக எவிடன்ஸ் தேடிட்டு இருக்கும்போது ஹீரோ சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வருது. பொதுவாக அத்லெட்ஸ் எல்லாம் ஊக்க மருந்து சாப்பிட்ருக்காங்களா இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ ஸ்கேண்டலில் மாட்டின நம்ம ஹீரோக்கு மொதல் தடவை டெஸ்ட் எடுக்கும்போது நெகட்டிவ்னு வந்திருக்கும். அதுவே ரெண்டாவது தடவை டெஸ்ட் எடுக்கும்போது பாசிட்டிவ்னு, அதாவது ஹீரோ ஊக்க மருந்து சாப்பிட்ருக்காருன்னு நிரூபணமாகியிருக்கும். அப்போ ரெண்டாவது தடவை டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னே தன்னோட கோச் தனக்கு குடிக்க ஏதோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்ததா ஹீரோ சொல்லியிருப்பாரு. இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்து சந்தேகப்படுற ஹீரோயின் ஹீரோவோட கோச் யாரு என்னங்கிறத விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் ஹீரோ கிட்டே இருந்துமே கால் வருது. பட் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால ஹீரோயினால் அட்டன் பண்ண முடியல. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒன்றை இந்த மேட்ச் ஃபிக்ஸிங் ஸ்கேண்டல்லேருந்து காப்பாற்றுறதுக்காக யாரோ ஒருத்தர் எல்லா முக்கியமான எவிடன்ஸையும் சப்மிட் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாமே பக்காவாக இருக்கிறதுனால நம்ம பொதுமக்கள் உன் மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லவும் ஹீரோ தான் தனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்கிறத உணர்ற ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவரை காப்பாற்றுறதுக்காக அந்த கோச்சை டைரக்டாக மீட் பண்ணி என்னோட தம்பி உங்களுக்கு ஆஃபர் பண்ணதை விட இதில் 3 மடங்கு அதிகமான பணம் இருக்குது. ஒழுங்கா அவனுக்காக நீங்கள் பண்ண எல்லா விஷயங்களையும் பப்ளிக்காக ஒத்துக்கிட்டீங்கன்னா தப்பிச்சிடலாம். இல்லை நான் உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருவேன். அப்புறம் போலீஸ் விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சா உங்கள் கெரியரே காலி ஆகிரும்னு மிரட்டுறா. ஆரம்பத்தில் என்னதான் இந்த கோச் தனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, உன்னோட அண்ணா யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு நினச்சாலும் நம்ம ஹீரோயின் தூரத்தில் நிற்கிற என் காரில் நீயும் நானும் பேசிகிட்டு இருக்க எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் நான் அதை ரிலீஸ் பண்ணிட்டா போதும், எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாமல் உன்னை தூக்கி ஜெயிலில் வச்சிருவாங்க. கடைசி வரை நீ உள்ளே இருந்தே சாக வேண்டியதான். அதுவே நீயா உன் தப்பை உணர்ந்து என் தம்பியை காட்டி கொடுத்துட்டீங்கன்னா குறைஞ்ச தண்டனையோட தப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் நானுமே உனக்கு இதை விட 10 மடங்கு அதிகமான காசு தரேன்னு ஹீரோயின் சொல்ல வேற வழி இல்லாமல் கோச்சுமே ஒத்துக்கிட்டு ஹீரோயின் கிட்டே இருந்து காசு வாங்கின உடனே இந்த எல்லா பிரச்சனைக்கும் பூ ஜிங் தான் காரணங்கிறத மாட்டி விட்டுடுறாரு. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோ மேலே தப்பு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு தரப்பு மக்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே நன்றி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ கிட்ட இருந்து கால் வந்திருக்கிறத பார்த்துட்டு அவர்கிட்ட பேச முயற்சிக்கிறாங்க. பட் அப்போ அங்கே வர பூ ஜிங்கோட ஆளுங்க அமைதியாக என் கூட வந்துட்டீங்கன்னா அடி வாங்காமல் தப்பிக்கலான்னு மிரட்டவும் வேற வழி இல்லாமல் ஹீரோயினுமே அவங்க கூட போகிறாங்க. பட் கண்ணு சிமிட்டுற நேரத்தில் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடும்போது கரெக்டாக ஹீரோ வந்து காப்பாற்றிடுறான். உங்கள் எல்லாரையும் பூ ஜிங் தானே இங்கே அனுப்புனா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனையே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அமைதியாக கிளம்பிடுங்க. இல்லை நான் உங்களை அடித்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கப்புறம் செலவு பண்ண காசு இருக்காதுன்னு ஹீரோ மிரட்டவும் பயந்து போய் ஹீரோயினை விட்டுட்டு பேட் பாய்ஸ் எல்லாம் ஓடிடுறானுங்க. அப்புறம் என்ன, நம்ம ஆளுங்க 2 பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் அப்படியே ரொமான்டிக்காக பார்த்துக்கிட்டே நீ என்னை காப்பாற்றுறதுக்காக பயங்கரமான ரிஸ்க் எடுத்திருக்க, ஸோ ரொம்ப நன்றின்னு சொல்லி மாற்றி மாற்றி பாசமலையை பொழிகிறது மட்டும் இல்லாமல் முத்த மலையில் நனைய ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரே குஜால்ட்டியாக போயிடுது. தென் வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோயின் தன்னோட தம்பி மாட்டிக்கிட்ட நியூஸை பார்த்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் தூக்கி தூர போடு, வா நாம ரொமான்ஸ் பண்ணலான்னு ஹீரோ கூப்பிட ஹீரோயினுமே ஆசையாக பக்கத்தில் போகிறாங்க. பட் அதுக்குள்ளே ஸ்கூல் முடிஞ்சு குழந்தைங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹீரோவை பார்க்கறதுனால அவங்க கூட ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக விளையாடவும் இதுக்கு பேர் தான் ரத்த பந்தம் போல. என்னதான் உன்னோட குழந்தைங்க இத்தனை வருஷமா தன்னோட அப்பாவை பிரிஞ்சிருந்தாலும் இப்போ பார்த்தியா எல்லாரும் ஒன்று கூடிட்டாங்கன்னு சொல்ல ஹீரோயின் சந்தோஷப்படுறா.
அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.